சென்னை போரூரில் பெண் வேடமிட்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பிக்பாஸ் பிரபலம் விக்ரமன் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு முற்றிலும் பொய் என்றும், படப்பிடிப்புக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை அவதூறாக பரப்பியதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சையை கிளப்பிய வீடியோவில் உள்ள உண்மை பின்னணி என்ன? இணையத்தில் வெளியாகி சர்ச்சைக்கு உள்ளான இந்த வீடியோ தொடர்பாக விசிக நிர்வாகி விக்ரமன் மற்றும் அவரது மனைவி விளக்கமளித்துள்ளனர். தங்களது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வீடியோவை வெளியிட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நடந்தது என்ன? சென்னையில் போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கலில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது. இந்த குடியிருப்பில் திரைப்பட இயக்குனர் ராஜமுருகன் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் தங்களது குடியிருப்பு பகுதியில் விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறுவதாக கூறி ராஜமுருகனின் மனைவி ஹேமா ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ராஜமுருகன் வசித்து வரும் குடியிருப்பு பகுதியில் பிக்பாஸ் பிரபலமும் விசிக நிர்வாகியுமான விக்ரமன் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறி வீடியோ ஒன்று வெளியானது. அந்த வீடியோவில் பெண் வேடமிட்டு நள்ளிரவில் உலாவிய விக்ரமன் அங்கிருந்த இளைஞர்களிடம் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் விக்ரமனை தாக்கியதாக தகவல் பரவியது. ஆனால் தங்களது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அந்த வீடியோவை யாரோ வெளியிட்டிருப்பதாக விக்ரமன் மற்றும் அவரது மனைவி பிரீத்தி குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வழக்கறிஞருடன் சென்று திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது வீடியோ குறித்து கூட்டாக விளக்கம் அளித்தனர். சர்ச்சை வீடியோ ஐயப்பந்தாங்கலில் உள்ள குடியிருப்பில் ஓராண்டுக்கு முன்பு எடுக்கப்பட்டது என்று பிரீத்தி தெரிவித்துள்ளார். தான் எடுக்கும் படத்தில் விக்ரமனை நடிக்க வைப்பதற்காக அவருக்கு பெண் வேடம் போட்டு ஒத்திகை பார்த்ததாக கூறியுள்ளார். சம்பவத்தின் போது தான் வெளியூரில் இருந்ததால் இந்த காட்சிகள் செல்போன் மூலம் எடுக்கப்பட்டது. ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்ட சிலர் விக்ரமன் அத்துமீறியதாக நினைத்து தாக்கியுள்ளனர். இது தங்களது திருமணத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் என்றும் பிரீத்தி தெரிவித்துள்ளார். தற்போது தாங்கள் இருவரும் வானகரத்தில் வசித்து வருகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஓராண்டுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோவை தற்போது வெளியிட்டு யாரோ குழப்பம் ஏற்படுத்தியதாகவும் அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கூறி புகார் அளித்திருப்பதாக விக்ரமன் மற்றும் அவரது மனைவி பிரீத்தி கூறியுள்ளனர். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், நான் ஒரு டிரெக்டர். ஸோ என் படத்தில் அவர் ஒர்க் பண்ணுறது படத்துக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அவர் தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக அதை இப்போ நீங்கள் ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் அப்படி நடிப்பீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ண முடியுமா, பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன். எதுக்காக தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் விசாரிச்ச வரைக்கும் நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணிட்டு வந்தப்புறம் தான் இவங்க அங்கே குடியே போயிருக்காங்க. அவங்க அந்த நிர்வாகத்தின் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேலே தப்பு இருக்குன்னு காட்டுறதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த வீடியோ அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு. ஆனா அதை நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல. அது சமூகத்துல இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோவா எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்கு கீழே எவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அவங்க என்ன வார்த்தைகள்ல சொல்லி அதை விவரிக்கிறது. முறையாக இந்த வீடியோ யார் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற முறையில அதை கண்டுபிடிக்கணும். அதன்படி நடவடிக்கை எடுக்கணும். நமக்கு சட்டத்தின் மேலாக நம்பிக்கை. இந்த விளக்கத்தின் மூலம் பிக்பாஸ் பிரபலமும் விசிக நிர்வாகியுமான விக்ரமன் பெண் வேடமிட்டு அத்துமீறலில் ஈடுபட்டதாக வெளியான சர்ச்சை வீடியோவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். வீடியோவை வெளியிட்டது யார்? அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை பாயுமா?